ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட என்ன வண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார் பியர் 650ங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு இல்லையா? வெஹிக்கிளோட ரியல் டைம் ரைட் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ வீடியோ பாஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார், ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 inch TFT டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அலையாக தெரியும், ஏன்னா இது TFT டிஸ்பிளே அப்படின்னால. பட் வந்து இது டிஸ்பிளேயில் ப்ராப்ளம் இல்லை, நம்மளோட கேமரா செட்டிங்கில் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வா, பீட்டே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் கியர் போடுறோம், மூவ் பண்ணுறோம். ஸோ சீட்டு பொறுத்தவரைக்கும் இந்த வாட்டி வந்து நல்லா கம்ஃபர்டபுளான சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டீட்டெயில் ரிவ்யூவில் நீங்கள் பார்க்கலான்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சீட்டு பொறுத்தவரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுளான சீட்டு இந்த வாட்டி. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி நல்லா வந்து ஃப்ரண்ட் வீலு அதெல்லாம் சைஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வீலு அரௌண்ட் 19 inches, ரியர் வீல் வந்து நம்மளுக்கு 17 inches வீல் வந்து கொடுத்துருக்காங்க. பவரு அண்டு டார்க் எல்லாமே நல்லா பக்கவாக இருக்குங்க. ஸோ நல்லா வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டில் 650cc வெஹிக்கிள் இருக்குங்க. ஸோ அந்த வெஹிக்கிளோட இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரையும் பியர் 650ல் 8% மோர் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி 650cc ஓட்டியிருந்தாலும் சரி, இல்லை வச்சுருந்தாலும் சரி, இந்த வெஹிக்கிளை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து டார்க் நல்லா பவர் டார்க் வந்து நல்லா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க 8%. அது வந்து நீங்கள் ரைட் பண்ண சொல்லியே தெரியும். அதேமாதிரி இந்த வெஹிக்கிள் இப்போ நியூவாக என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பொறுத்தவரையும், நம்ம ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிளெல்லாம் பார்த்தீங்கன்னா 650cc வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் பொறுத்தவரையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஷோவாவோட அப்சைட் டவுன் ஃபோர்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் நீங்கள் ஹிமாலயனில் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, ஷோவாவோட அப்சைட் டவுன் ஃபோர்க். ஸோ அதேமாரி இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு ஷோவாவோட அப்சைட் டவுன் ஃபோர்க்கு. ஸோ ஆரன் பாருங்களேன், நல்லா பெரிய ஆரனுங்க, செம்ம லவுடையாக இருக்குது. ஆரனு சிங்கிள் ஆரன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி எக்ஸாஸ்ட் பொறுத்தவரையும் இந்த வெஹிக்கிள் வந்து ட்வின் சிலிண்டர் இந்த வண்டி இருந்தாலுமே எக்ஸாஸ்ட் பொறுத்தவரையும் நம்மளுக்கு சிங்கிள் எக்ஸாஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் எக்ஸாஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் 650லாம் வந்து டியூல் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லைங்க இந்த வெஹிக்கிளில். இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையும் 2 பைப்பையும் சிங்கிள் பைப்பில் கனெக்ட் பண்ணி சிங்கிள் எக்ஸாஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஷார்ட் பாட்டில் சைலன்சர் இந்த வெஹிக்கிளை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்கு கொடுத்தனால முன்னாடி இருக்க அந்த ஹேண்டில் பாரோட அந்த ஸ்டிப்னஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ நீங்கள் கார்னரிங்கு அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கார்னர் பண்ணி திருப்பலாம் வண்டியை. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டர்னிங்கோ இல்லை ஹை ஸ்பீடு போகிறீங்க, அது எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டேபிளாக இருக்குது வண்டி. முன்னை விட டெலிஸ்கோப்பிக்கை விட இது வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்தனால கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதேமாதிரி சஸ்பென்ஷனும் பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஸ்டிப்பான சஸ்பென்ஷன் தான். ஏன்னா இது அரௌண்ட் நல்ல ஒரு 650cc அப்படின்றதுனால நம்மளுக்கு லூசனை பார்க்கக்கூடாது, நல்ல ஒரு சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு ரியரும் சரி ஃப்ரண்ட்டும் சரி நம்மளுக்கு சஸ்பென்ஷனில் பொறுத்தவரை நம்மளுக்கு லாங் ட்ராவலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்கனால ஸோ நல்ல ஒரு சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் பொறுத்தவரை நம்மளுக்கு டியூல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இருக்கனால நம்மளுக்கு சஸ்பென்ஷனும் நல்லா பெட்டராக தான் அங்கே இருக்குது. ஸோ சவுண்டு பொறுத்தவரை விசில் சவுண்டில் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் எக்ஸாஸ்ட் கொடுத்தாலுமே அதோட சவுண்டுன்றது நல்லாவே இருக்குது, நல்லா கிளியராகவே தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாரி இந்த வெஹிக்கிளோட அந்த ஆக்சலேஷன் நீங்கள் லைட்டாக ஆக்சலேஷன் பண்ணிங்கன்னாவே போதுங்க, நல்லா ஒரு ஸ்மூத்தான ஆக்சலேஷனுக்கு வண்டி. நல்லா வந்து த்ராட்டில் பிக்கப் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கட்டுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதேமாதிரி ஹேண்டில் பார்ஸ் பொறுத்தவரையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த வாட்டி வந்து அப்ரைட் ஹேண்டில் பார்ஸ். ஸோ நல்லா வந்து அந்த இன்டர்செப்டாரில் இருக்கும் தெரியுமா, அப்ரைட் ஹேண்டில் பார்ஸ்.
ப்ளஸ் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு கிராஸ் போக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதே சேம் செட்டப்பை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஹேண்டில் பாஸ்மே நல்லா வந்து அப்ரைட்டாக இருக்குது, நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக ஓட்டுறதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம சிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஹைவேக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டனல் மாதிரி இருக்குது சின்னதாக, இல்லை உங்களுக்கு எக்ஸாஸ்ட் காட்டுறேன். உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், கேட்டிருக்காது. ஸோ நல்லா பஞ்சியான எக்ஸாஸ்ட்டு, வண்டி ஓட்டுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சிட்டிக்குள்ளேயும் பாருங்களேன், ஒரு 650cc ஓட்டுறோம், எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஓட்டுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இனிஷியலாக சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணி இந்த வெஹிக்கிளை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த வெஹிக்கிளை வந்து ஹைவேல ஓட்டி அதோட டாப் ஸ்பீடு எப்படி போகுது அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இந்த வீடியோ வந்தது ரியல் டைம், இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஷோரூமில் வச்சு வீடியோ பண்ணாமல் ரியல் டைமாக வீடியோ ரைட் ரிவ்யூ பண்ணுறதுனால எப்படி இருக்குது. இந்த பாருங்களேன், இந்த கார்னரிங் பாருங்களேன், சரியான கார்னரிங் ரைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அழகாக டர்ன் ஆகுதுங்க வண்டி, எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இந்த இன்ஜின்ங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின், பெரிய இன்ஜின். அதை வந்து சென்டராக இந்த வெஹிக்கிளை வந்து ப்ளேஸ் பண்ணி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் பாருங்களேன், இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீட் பிரேக் இருக்குது, அழகாக ஏறி இறங்கிட்டோம், பிரச்சனையே இல்லை. அதேமாரி இந்த வெஹிக்கிள், இந்த ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பிரேக்கிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள். ஏன்னா இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிளில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறையா ஸ்பேர்ஸ் வந்து மெட்டல் அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் வெயிட்டு, நார்மல் வண்டி நீங்கள் 650cc வேறு மார்க்கெட்டில் இருக்க வண்டியோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள் யூஸ்வலாக வெயிட்டாக இருக்கும். அது வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரேக்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இது வந்து நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு பிரேக்கிங் எஃபிஷியன்சி இருக்கும் வண்டியில். வைப்ரேஷன்ஸ், ராயல் என்ஃபீல்ட்னா வைப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா வைப்ரேஷன்றது இல்லவே இல்லைங்க இந்த வண்டியில், சரிங்களா. ஸோ வைப்ரேஷனே இல்லாத ஒரு ராயல் என்ஃபீல்டு 650cc பைக்குங்க. ஓகே, ஸோ அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வண்டி. நம்ம சிட்டிக்குள்ளன்றது ஃபஸ்ட் கியரு செகண்ட் கியர் தாங்க ஓட்ட முடியுது இந்த வெஹிக்கிள் வருங்களா, அவ்வளோதான், அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. என்ன தான் இந்த வெஹிக்கிள் வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாலுமே சிட்டிக்குள்ளே அவ்வளோதான் யூஸே பண்ண முடியுது. நம்ம வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ஒரு ரைடுக்கு எங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டி பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா ஹைவேல க்ரூஸ் பண்ணி காட்டுறேங்க எப்படி போகுது, எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓட்ட முடியுது, ஹைவேல எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஃப்ரண்ட் வீல் பொறுத்தவரை நம்மளுக்கு ஸ்போக்ஸ் வீல், ரியரும் ஸ்போக்ஸ் வீலுங்க. ஸோ ஆனால் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா டியூல் பர்பஸ் டயர்ஸ், ஆன் ரோடு ஓட்டிக்கலாம், ஆஃப் ரோடு ஓட்டிக்கலாம், அந்த மாதிரி டியூல் பர்பஸான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டயர்ஸ் பொறுத்தவரை நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் மேக் ஃப்ரம் எம்ஆர்எஃப்ல வந்து ஸ்பெஷல் டயர்ஸ். நல்ல ஒரு பவருங்க. ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து டபுள்ஸாக ரைடர் வித் பில்லியனோடலாம் டூரிங்லாம் போகிறீங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மைலேஜின்னு பொறுத்தவரையே அரௌண்டு ஒரு 25ன்றது சொல்கிறாங்க ஷோரூமில். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ரைடிங் ஸ்டைல், உங்களோட ரைடிங் பிஹேவியரை பொறுத்து அது வந்து உங்களுக்கு 22லேருந்து 25ன்றது கொடுக்கும். சரிங்களா, நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுறீங்கன்றதை பொறுத்து. ஓகே, இப்போ மெயின் ரோடு வந்தாச்சு. வா, சீட்லாம் சூப்பராக இருக்குது, சஸ்பென்ஷன் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க.
பிரேக்கு எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் இந்த வெஹிக்கிள் பற்றி. ஓகே, சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்குது. ஏன்னா வண்டியோட சிசி எல்லாமே கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால கொஞ்சம் ஹார்டாக ஸ்டிப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்தவரையும் நான் சொல்கிறேங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்தவரையும் அரௌண்ட் நம்மளுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே 4 inch கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஹிமாலயன் 450 அப்புறம் கொரில்லா 450லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ். இதில் பொறுத்தவரையும் 2 மோட் இருக்குங்க. ஸோ அனலாகும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டிஜிட்டலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அனலாக் மோடுங்க. ஸோ அனலாக் மோடில் உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டரு, இந்த ஃபியூல் கேஜு, எத்தனாவது நம்பர் கியரில் இருக்கும், எவ்வளோ ஸ்பீடு ஓட்டுறோம் எல்லாமே இதிலே வந்து உங்களுக்கு காட்டும். பட் இதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் பட்டன் பிடிச்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஜிட்டல் மோடாக வந்துடும். இந்த டிஜிட்டல் மோடில் நீங்கள் வந்து இங்கே ஒரு ட்ரிப்பர் நேவிகேஷன் இருக்கும். ஸோ இதிலே வந்து நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, என்ன மைலேஜ் கொடுக்குது வெஹிக்கிளு, ஓகேங்களா, ட்ரிப் 1 ட்ரிப் 2, இப்போ எவ்வளோ வண்டியில் ஃபியூல் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ரேஞ்ச் வந்து போகும், ஸோ எவ்வளோ பேட்ரி வோல்ட் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு கூகுள் மேப்புமே இதில் வரும். 10x10 நேவிகேஷன் இல்லைங்க, ஃபுல் கூகுள் மேப்புமே வரும். ஸோ நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து நீங்கள் பேர் பண்ணிவிட்டு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குங்க. ராயல் என்ஃபீல்டில் எல்லா ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டீட்டெயிலான ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். வைப்ரேஷன் எதுவும் வரல, கிளியராக தான் இருக்குது. மைலேஜ் பற்றி சொல்லிட்டேன். இனிஷியலாக இந்த வெஹிக்கிளை ரோட்டில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த வெஹிக்கிளை ஆன் ரோட்டில் ஓட்டி காட்டுறேன். ஏன்னா ட்ரிப் எத்தனை முடிஞ்சாலும் எத்தனை போய் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இதான் காய்ஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.